அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நான் இந்துவிலேருந்து தான் இப்போ இஸ்லாமு மாறி இருக்கேன். என்னோடய பேர் ஹரி. இப்போ ஆஷிஃப் அஹ்மத். எனக்கு இஸ்லாமில் நான் ஒரு 5 வருஷமாக இருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் ஒரு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாமே இப்போ எல்லாம் எடுத்தது எல்லாமே பிரச்சனைன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஒரு காணொளி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நபி அல்லாஹ் எல்லா நபியுமே சோதித்த மாதிரி ஒரு காணொளி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்குமே தோணுச்சு, அவங்களையே அவ்வளோ சோதிச்சிருக்காருன்னா நம்மலாம் அதில் ஒரு இதுவே இல்லை. நம்ம அவங்களுக்கு கொடுத்த பாதி சோதனையை கூட நமக்கு இன்னும் அல்லாஹ் காட்டல கண்ணில், அதுக்கே நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தொழுகையில் கரெக்டாக இருந்தேன். தொழுது அல்லாஹ்கிட்ட எப்படி நாட்டமோ அடையலாம் அப்படின்னு சொல்லி தொழுகையில் கரெக்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு. அப்போ எல்லா பிரச்சனையிலையும் ஒரே லைனில் அது எல்லா பிரச்சனையும் ஒரே நாளில் தீர்ந்தாமல் இருந்துச்சு. ஆனால் காலம் கொஞ்சம் எடுத்துச்சு, டைம் எடுத்துச்சு, ஒரு 2-3 மாதம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிவடைஞ்சிச்சு. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை கண்டு நம்ம ஓடக்கூடாது, அல்லாஹ் கிட்ட நாட்டம் அடையணும். அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக ஒரு வழி காட்டுவார். அந்த வழி காட்டுற வரைக்கும் நம்ம பொறுமையாக தொழுகையை நல்லா நாட்டி துவா செஞ்சு அல்லாஹ்வை நாட்டம் அடையணும். இதோட என் காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.